ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒரு பிளேஸுக்கு போகிறோம். அது என்ன பிளேஸுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. நம்ம வந்து திருமலை கோவில் தரிசனத்தை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் லஞ்சுக்கு வந்துட்டோம். லஞ்சுக்கு வந்த இடம் என்ன அப்படின்னா மதுரம் வெஜ் ரெஸ்டாரண்ட்டு. அதுதான் இந்த ஹோட்டலு. பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து நார்மல் டைனிங் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஏசி டைனிங் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது அந்த பிளேஸில். நாங்கள் வந்து ஸ்பெஷல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு, அருமையான சாப்பாடு. பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் அப்படியே லஞ்சை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பிளான் பண்ண பிளேஸ் பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர் கோவில் தான். அதுக்கு போகிற வழியிலேயே இடையில ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு இருந்துச்சு. ரொம்பவே சூப்பரான பிளேஸு, பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. அதை இறங்கி ரசிக்கலைன்னா எப்படி? அதுக்காக நாங்கள் இறங்கிட்டோம். இறங்கி அங்கே ஒரு 1 hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஃபுல்லாகவே வயல், அப்படியே பார்த்தோன்னாக்கா மலை தெரிஞ்சிச்சு. அங்கே நம்ம மெயின் ஃபால்ஸ்லேருந்து வரக்கூடிய அருவி தண்ணி விழுதில்ல, அந்த இடமும் அங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக தெரிஞ்சிச்சு. நம்ம வந்து சின்ன பிள்ளையிலலாம் நம்ம வயல்லாம் போயிருப்போம். ஆனால் இப்போ அந்தளவுக்கு நம்ம வயல் வந்து இறங்கிலாம் பார்த்தது கிடையாது. போகிற வழியில் பார்க்குறதோட சரி. ஆனால் இந்த பிளேஸ் வந்து நல்லாவே இறங்கி அதில் நடந்து நாங்கள் போயிருக்கோம். பார்த்திங்கனாலே தெரியும், சூப்பராக இருந்துச்சு. அங்கே நல்லா செமையாக காற்றடிச்சிது. அந்த வானத்தோட அழகு, அந்த வயலோட இது பக்கத்தில் அப்படியே அந்த மலை, அருவி எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, நல்லா சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து கேப் புக் பண்ணியிருந்தோம். அந்த கேபோட நேம் வந்து தாஜ்மஹால். நல்லாவே சர்வீஸ் பண்ணாங்க. அவங்க எப்படின்னாக்கா நம்மள்ட்ட ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி நல்லா பழகினாங்க. எல்லா பிளேஸுக்குமே நீங்கள் போயிட்டு பொறுமையாக நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறையா டைம் கொடுக்குறாங்க பார்த்துட்டு வரதுக்கு. எப்படின்னா ஒரு டிரைவராக மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி நல்லா கேர் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையுமே இறங்கி இது நல்லாயிருக்கும், இங்கே போங்க அப்படின்னு சொல்லி கைட் பண்ணுறாங்க. நல்லாவே ரேட்டிங் இருந்துச்சு. நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி தான் அந்த இதை வந்து புக் பண்ணோம். ரிவ்யூ நல்லா போணுச்சு. ஓகே, நாங்கள் ட்ரை பண்ணோம், நல்லா இருந்தது. நீங்கள் வந்தீங்கனாலுமே அந்த கேபை புக் பண்ணி போங்க, நல்லா இருக்குது. இந்த பிளேஸ் கொஞ்சம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து காசி விஸ்வநாதர் கோயில் வந்து ரீச் பண்ணிட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோபுரத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல பெரிய கோபுரமாக இருந்துச்சு. அந்த பெயிண்டிங் எல்லாம் பண்ணி அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பேர் அந்த இடத்துலையே ஸ்டெப்ஸ்லேயே உட்காந்துட்டாங்க. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நல்லா காற்றடிச்சிது. ஈவினிங் வந்து 4 to 9 வரைக்கும் கோவில் ஓப்பனிங்கில் இருக்குது. மார்னிங் டைமில் பார்த்திங்கனாக்கா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் பார்த்திங்கனாக்கா 4 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் ஓப்பனிங்கில் இருக்குது. அந்த டைமிங்கை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போன கோவில் என்னென்னா இளஞ்சின்ற ஊரில் திருவிளஞ்சி குமாரர் அப்படின்ற டெம்பிளுக்கு தான் நாங்கள் போனோம். இந்த கோவிலுமே பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. என்ட்ரன்ஸில் பார்த்திங்கனாக்கா பசுமாடெல்லாம் கட்டியிருந்தாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே நாங்கள் கோயிலில் என்ட்ரன்ஸ் ஆகிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே சுற்றி வரும்போது இருக்கக்கூடிய இடத்த தான் உங்களுக்கு காட்டியிருக்கோம். இங்கே ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயான ஒரு இதுவாக இருந்துச்சு, சாமி கும்பிட முடிஞ்சிச்சு. அப்படியே இந்த இடத்த கொஞ்சம் பாருங்களேன், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. 2 சைடுமே அந்த புல்தரை, நடுப்புற அந்த கல், அந்த இடத்த பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது. எங்கள் பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லாத்துலேயுமே அவள் ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தா. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஓடிட்டுருக்கா பாருங்க முன்னாடியில்.
நெக்ஸ்ட்டு நாங்கள் இங்கேருந்து ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.